ஹாய் வெங்கட். வணக்கம் ஷா. நம்ம அப்பப்போ ஏஐ உலகத்துல நடந்த செய்திகளை ஏஐ செய்திகள்னு போட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு பலவிதமான செய்திகளை எடுத்துக்காம எல்லா பெரிய ஏஐ நிறுவனங்களும் தங்களுடைய லேட்டஸ்ட் மாடல் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. இது அதை பண்ணும் இதை பண்ணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு பெரிய லெவல்ல ப்ராமிஸ் பண்றாங்க. இன்றைய ஏஐ செய்திகள்ல என்னென்ன லேட்டஸ்ட் மாடல்லாம் வந்திருக்கு, அது என்னவெல்லாம் பண்ணும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க அப்படிங்கிறத பத்தி பேசலாம். இப்போ அந்த என்னென்ன பட்டியல், முதல்ல யாரெல்லாம் புது மாடல் கொண்டு வந்திருக்காங்க அதுல இருந்து ஆரம்பிக்கலாம். எல்லாருமே கூகுளை தவிர எல்லாரும் கூகுள் சில மாசத்துக்கு முன்னாடியே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ஆந்த்ரோபிக், ஓப்பன் ஏஐ, டீப் சீக் எல்லாருமே கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு ரேஸ் மாதிரி இப்போ போயிட்டு இருக்கு. ஆமா. அப்போ நம்ம ஓப்பன் ஏஐல இருந்து வருவோம். அவங்க சரி, பயனீர்ஸ் அப்படிங்கிறதுனால அவங்களுடைய லேட்டஸ்ட் மாடல் என்ன, அதனுடைய சிறப்பு என்ன? ஓகே. அவங்களே 2 மாடல் கொண்டு வந்திருக்காங்க. சில வாரங்களுக்கு முன்னாடி அவங்களோட ஜிபிடி இமேஜ் 2.0 அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இது வரைக்கும் சாட் ஜிபிடியில் நம்ம இமேஜ் கேட்போம், அந்த இமேஜ் கிரியேட் பண்ணி கொடுக்கும். அதே இதை புது மாடல் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இது இந்த முன்னாடி தமிழ் டெக்ஸ்ட்லாம் கொடுத்தோம்னா உதாரணமாக அதை கார்பிள் பண்ணி கொடுக்கும், இப்போ கரெக்டாக கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த இமேஜ் மாடலில் அவங்க என்ன சொல்கிறாங்க, இதுக்கு முன்னாடி இருந்த இமேஜ் கிரியேஷன், ஃபோட்டோ கிரியேஷன், கிம்பிளி இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் நம்ம. இது எல்லாத்தோட இந்த மாடல் அதுக்குள்ளேயே ஒரு ரீசனிங் மாடல் இருக்கு அப்படிங்கிறாங்க. நீங்க தனியா இன்னொரு சாட் ஜிபிடியில் ஒரு query-ய கேட்டு அதோட ரிசல்ட்டை பில்டு பண்ணி அதை கொண்டு இமேஜ் கிரியேட் பண்ணு அப்படின்னு சொல்லாம நீங்க டைரக்டாவே இது கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து இன்ஃபர்மேஷன் எடுத்து எனக்கு ஒரு சார்ட் போட்டு கொடு அப்படின்னா கரெக்ட் அதுவே பண்ணி கொடுத்துரும். நீங்க டேட்டாவை எடுத்து அதுக்கு கொடுக்க வேண்டாம். அதே போல மல்டி ஸ்டெப்பா சில இதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இமேஜ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னாலும் அது பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. ஒரு சுருக்கமா பார்க்கணும் அப்படின்னா, இது தனியா அந்த ஜிபிடி மாடலையும் இமேஜிங் இதையும் கம்பைன் பண்ணியிருக்காங்க, ரீசனிங் ஆட் பண்ணியிருக்காங்க, நம்ம புரிஞ்சுக்கலாம். பட் டெக்னிக்கலா அவங்க அதுக்கு டிஃபரன்ஸ் வேற சொல்றாங்க. இதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட அவங்க ஜிபிடி 5 வந்தப்பவே இந்த மாதிரி பல மாடல்களை அது மிக்சர் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட்டுக்கு வந்திருக்கு. இதை இப்போ இமேஜுக்கு கொண்டு வராங்க. அதர் கேப்பபிலிட்டிஸும் இமேஜுக்கு இதை கொண்டு வந்திருக்காங்க, இமேஜ் ஜென்ரேஷனுக்கு இதை கொண்டு வந்திருக்காங்க. இது பயன்படுத்தி பார்த்த போது ரொம்ப சிறப்பா இருக்குன்னா, ரொம்ப வேகமாகவும் இருக்கு. அதுல மிஸ்டேக்ஸ் இல்லாமல் நம்ம சொல்ற கமாண்டை இன்னும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுது அது கரெக்டா. இந்த இமேஜ் 2.0 அப்படிங்குது. இப்போ இமேஜ் ஜென்ரேஷன்ல இவங்களுக்கும் கூகுள் ஜெமினி நானோ பனானாக்கும் தான் போட்டி. ஏன்னா ஆந்த்ரோபிக் கிளாட் இமேஜ் பண்ணாது, டைரக்டா பண்ணாது, நம்ம அதை பத்தி பார்ப்போம். டீப் சீக்கும் பண்ணாது. இது ஒரு மாடல் அவங்களது. ரெண்டாவது அவங்க இந்த வாரம் புதுசாக கொண்டு வந்திருக்கிறது சாட் ஜிபிடி 5.5 அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் அவங்களோட லேட்டஸ்ட் மாடல். ஓப்பஸ் 4.7 கிளாடு கொண்டு வந்தாங்க, அதை பற்றி பேச போகிறோம். அதுக்கு ஈக்குவலண்ட்டாக அதை விட பெட்டர் அப்படிங்கிறாங்க இவங்க. அவங்க எங்களது பெட்டருங்கிறாங்க. இப்போ இந்த ஏஐக்கு இருக்கிற அந்த டெஸ்டிங், அந்த இவாலுவேஷன், அந்த ஸ்கோர் கார்டு, அந்த ரேங்கர் போர்டு இதெல்லாம் மீனிங்லெஸ் ஆகிடுச்சு. ஏன்னா எல்லா மாடலுமே அதெல்லாம் தாண்டி போயிடுச்சு. உங்களுடைய பயன்பாடுக்கு தான் பயன்படுத்தி பார்க்கணும், அப்போதான் இதோட ரிசல்ட் தெரியும். இவங்க முக்கியமாக சொல்கிறது, நாங்கள் இந்த 5.5 கிரியேட் பண்ணியிருக்கிறது லாங் ரன்னிங் ப்ராசஸ், அதிக நேரம் ஓடக்கூடிய ப்ராசஸ்க்கு இது நல்லா பயனா இருக்கும், உங்களுக்கு டோக்கன்ஸை கம்மியாக பயன்படுத்தும் அப்படிங்கிறாங்க. அதே போல முன்னாடி நீங்க இந்த மாடலை கைடு பண்ணணும். ஒரு ஸ்டெப்ல கிளீனிங் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, ஒரு கார்னர்ல போய் மாட்டிக்க, போய் செவுத்துல போய் முட்டிச்சுன்னா திரும்பி வர தெரியாது. அது மாதிரி தேவையில்லை. இதுவே அதுவே தன்னை செல்ஃப் கரெக்ட் பண்ணிக்கும், மல்டி செலக்ட் பண்ண முடியும், மல்டி ஸ்டேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா அந்த கோர் இனோவேஷனை தாண்டி இப்போ இந்த மாடல்லாம் சைஸ் இன்க்ரீஸ் பண்றது, ட்ரைனிங் டேட்டா இன்க்ரீஸ் பண்றது, அதெல்லாம் தாண்டி இப்போ இவங்க எங்க போயிட்டாங்கன்னா மல்டிபிள் மாடல்ஸை ஃபியூஸ் பண்ணி அதுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் கொடுக்கறது, ஏஜென்ட்ஸ். அந்த இதுக்கு இப்போ நோக்கி எல்லாருமே ஏஜென்ட்ஸை நோக்கி தான் போறாங்க. ஏஜென்ட்ஸ் அப்படின்னா நம்ம இன்னொரு வீடியோல சொன்ன மாதிரி நீங்க ஒரு குறிக்கோள் அது கொடுத்துட்டீங்கன்னா அதுவே தங்கிட்ட இருக்கிற டூல்ஸை பயன்படுத்தி அந்த எண்டு குறிக்கோளுக்கு எப்படியாவது போய் உங்களுக்கு அந்த வேலையை முடிச்சு கொடுத்துடணும் அப்படிங்கறத அதோட பயன்படுத்தி என்ன பண்ணணும், எந்த வரிசையில பண்ணணும் அப்படிங்கறத. ஆமா, எப்படி பண்ணா நீங்க சொன்ன வேலை முடியும்,
அப்படிங்கிறது தான் ஏஜென்ட்ஸோட முக்கியமான ஒரு டெஃபினேஷன். அதுக்கு தகுந்த மாதிரி தங்களோட மாடலை மாத்துறாங்க. இதுதான் வந்து ஓப்பன் ஏஐயோட இது. இவங்க விலை ஏத்திட்டாங்கன்னு சொல்றாங்க. அது இந்தியா பிரைசிங் நான் இன்னும் பார்க்கல. பட் இது கம்மியா டோக்கன்ஸ் யூஸ் பண்ணோம். அதனால வந்து நாங்க விலையை ஏத்திட்டோம். அப்ப உங்களுக்கு பெரிய இருந்தாலும் சீப்பா பெரிய இருக்கும். மாறுதல் இருக்காதுன்னு. உங்களுக்கு சீப்பரா இருக்கும்னு சொல்றாங்க. அதை பயன்படுத்தி பார்த்தாதான். ஆமா, கண்டிப்பா. ஏன்னா வந்து சில நேரங்கள்ல வந்து இது வந்து பெட்டரா வேலைய முடிக்கும் அப்படிங்கும்போது, ஆமா. குறைவான டோக்கன்லயே வேலைய முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே நம்ம இந்த டோக்கன்ஸ் நம்ம சொல்லும்போது, நீங்க சப்ஸ்கிரிப்ஷன்ல இருந்தீங்கன்னா, உங்களுக்கு பெரிய வித்தியாசம் தெரியாது. நீங்க $20, $10 அல்லது அந்த ஃப்ரீ இதுல இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. நீங்க கார்ப்பரேட்ல அப்ளிகேஷன் எழுதுறீங்க, அந்த ஏபிஐ கால் பண்றீங்கன்னா, இது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீச்சரா இருக்கும் உங்களுக்கு. இது ஓப்பன் ஏஐ. கண்டிப்பா. அடுத்தது வந்து நம்ம ஆந்த்ரோபிக், ஓப்பன் ஏஐ வந்து கடுமையான போட்டி அப்படின்னு சொல்லலாம். ஆமா. அவங்களுடைய புதிய மாடல் இப்ப வந்து மைத்தாஸ் பத்தி ஏற்கனவே நிறைய பேசிட்டு இருக்கோம். இப்ப என்ன அவங்க சொல்றாங்க? 2 ஃபீச்சர் இந்த இது கொண்டு வந்திருக்காங்க. இன்னொரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. அது நம்ம விட்டுருவோம். அது ரொம்ப முக்கியமானது இல்ல. டிசைன் ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. கிளாட் டிசைன். அடுத்தது வந்து அவங்க புது மாடல் அத பேசிடுவோம் முதல்ல. கிளாட் ஓபஸ் 4.7 அப்படிங்கிறது அவங்களோட லேட்டஸ்ட் மாடல். இப்ப கிளாட் தான் வந்து என்டர்பிரைஸ்ல டெவலப்பர்ஸ் எல்லாருமே அதிகமா பயன்படுத்துறது, பேசுறது கிளாட் தான். ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக தான் நான் ஓப்பன் ஏஐ போட்டி போட்டு 5.5 கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னும். மைத்தாஸ்னால உலக அரசாங்கங்கள் எல்லாமே ஆந்த்ரோபிக் பக்கம் திரும்பி இருக்கு. அதுக்கு போட்டியாவும் ஓப்பன் ஏஐ பண்ணுது. நம்ம இந்த கிளாட் ஓபஸ் 4.7க்கு போயிடுவோம். இல்ல ஓப்பன் ஏஐ மேல ஒரு என்ன ஒரு கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த டிசம்பர்ல வந்து கூகுள் ஏதோ பண்ணிடுச்சுன்னு அவங்க ரொம்ப ஆமா. பதற்றமா ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ கிளாட் பண்றதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வகையில அவங்க ஒரு ரியாக்டிவா மாறிட்டாங்களோ? மாறிட்டாங்க அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்க்கிறாங்க. பட் சாம் ஆல்ட்மேன் அவ்வளோ சீக்கிரம் நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணிட டிஸ்கவுண்ட் முடியாது. பண்ண அவர் உள்ள ஏதாவது இதுக்கு மேல வர இனோவேஷனுக்குலாம் இன்னும் உங்களுக்கு டைம் ஆகும். கோர்ல ஏதாவது மாத்திட்டு இருந்தாங்கன்னா, அது வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அது வரைக்கும் காஸ்மெட்டிக்கா பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கலாம். 2மே இன்னைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஏஐ சரி, ஆந்த்ரோபிக்கும் சரி, இந்த இயர் எண்டுக்குள்ள ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் பண்ண போறாங்கன்னு ரூமர் போயிட்டு இருக்கு. அதுக்காகவும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். கண்டிப்பா. நம்ம ஓபஸ்க்கு வந்துரும். ஓபஸ் 4.7 தான் அவங்களோட டாப் எண்ட் மாடல் இப்போ. இது வந்து போத் உங்களுக்கு டெக்ஸ்ட், விஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறாங்க. கிளாட் தெரியும். அது இமேஜ் ஜென்ரேட் பண்ணாது, ஃபோட்டோகிராஃப் ஜென்ரேட் பண்ணாது, வீடியோ பண்ணாது. அவங்க என்டர்பிரைஸ் ஃபோக்கஸ்டா இருக்காங்க. அதுல வந்து நீங்க ஒரு இமேஜ குடுத்தீங்கன்னா, அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஒரு வெப்சைட்டோட இமேஜ இல்ல பேப்பர்ல வரைஞ்சிட்டு குடுத்தீங்கன்னா, இதே மாரி எனக்கு வேணும்னா அது டெவலப் பண்ணி குடுக்கும். அல்லது ஒரு ஃபோட்டோகிராஃப குடுத்து இது டிஸ்கிரைப் பண்ணுனா, அது என்னன்னு சொல்லும். அல்லது ஒரு டெக்ஸ்ட்ட வந்து ஸ்கேன் பண்ணி குடுத்தீங்கன்னா, அது டெக்ஸ்ட்டா மாத்தி குடுக்கும். இது எல்லாமே விஷன் மாடல். அந்த விஷன் மாடல இதுல ஸ்பெசிஃபிக்கா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓபஸ் 4.7லன்னு சொல்லியிருக்காங்க. டோக்கனோட பட்ஜெட் இதுவும் வந்து எல்லாருமே சொல்ற மாரி எங்க மாடல் வந்து டோக்கன கம்மியா பயன்படுத்தும் அப்படின்னு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் இது எப்படி இருக்குன்னு பயன்படுத்தி பார்க்கணும். இன்னும் நான் எதுவும் பயன்படுத்தி ரிப்போர்ட்ஸ் இன்னும் நான் பார்க்கல. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஒரு பெரிய டாஸ்க் பண்றீங்க. ஒரு ஏஜென்ட் ஓப்பன் கிளா மாரி குடுத்துடுறீங்க. அதுல என்னோட பட்ஜெட் இவ்வளவுதான். இதுக்கு உண்டான ஆன்சர் என்னவோ அது மட்டும் சொல்லு. நீ எல்லாத்தையும் கம்ப்யூட் பண்றேன்னு எனக்கு ஒரு $100,000 பில்லு குடுத்துறாத. என்கிட்ட இருக்க $100 காசுக்கு ஏத்த மாரி கூவு. அது போதும். ஓகே. அப்படிங்கிறாங்க. இது ஒரு பட்ஜெட் ஒரு லிமிட் செட் பண்ண முடியும். இந்த டாஸ்க்குக்கு நான் சொல்றது அக்கவுண்ட்க்கு இல்ல. ஒரு டாஸ்க்குக்கு நீங்க லிமிட் செட் பண்ண முடியும். அதுக்குள்ள அது இத எப்படி முடிக்கும்? நம்ம சொல்றோம் இல்லையா? 8 வார்த்தைக்குள்ள குடு. 8 வரிக்குள்ள குடுன்னு சொல்ற மாரி பட்ஜெட்டையும் சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. 3வது வந்து இதுவும் மல்டி ஸ்டெப். அதே போல லாங் ரன்னிங் டாஸ்க் ஓப்பன்ஏஐ GPT 5.5 மாதிரியே இவங்களும் இந்த ஏஜென்டிக் இதுக்காக ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க மாடலை. லாஸ்ட் வந்து இது டெக்னிக்கல் டயக்ராம் ஜெனரேஷன்லலாம் ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும். நிறைய டெக்னிக்கல் டயக்ராம்ஸ் நாங்கள் ட்ரெயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது எல்லாமே வந்து ஓபஸ் 4.7. அஃப்கோர்ஸ் ஓபஸ் 4.7 தான் இன்னைக்கு இருக்கிறதுலயே கோட் ஜென்ரேஷன், சாஃப்ட்வேர் கோட் ஜென்ரேஷனுக்கு தலை சிறந்த மாடல் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே கிளாட் ஓபஸ் 4.7ஓட ஃபீச்சர்ஸ். அடுத்தது அவங்களோட டிசைன். இது அவங்க புதுசா ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இவங்களால இமேஜ் ஜென்ரேட் பண்ண மாட்டாங்க. இவங்க வந்து அதே போல போட்டோகிராஃப் ஜென்ரேட் பண்ண மாட்டாங்க, வீடியோ பண்ண மாட்டாங்க. அதுக்கு இவங்க என்ன பண்றாங்கன்னா, நாங்க இதை வந்து கோடா பண்ணிடுறோம், இந்த ப்ராப்ளமை மாத்திடுறோம் அப்படின்னு. அவங்க வந்து எஸ்விஜிங்கிற ஃபைல்ஸ் ஜென்ரேட் பண்ணுவாங்க. அது பார்த்தா இமேஜ் மாதிரியே இருக்கும். ஆனால் அது இமேஜ் கிடையாது. டெக்னிக்கலா அதோட ஸ்கேலபிள் வெக்டர் கிராஃபிக்ஸ் அப்படிமோ அது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். எப்படி ஒரு போட்டோ கேமரா எடுக்கிறதுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு ஸ்ட்ரோக்கா பண்றதுக்கு இருக்கிற மாதிரி கிட்டத்தட்ட வித்தியாசம். அந்த ஆர்டிஸ்ட் ஸ்ட்ரோக் மாதிரி அது வந்து சின்ன சின்ன ஸ்கொயர்ஸா இருக்கும். இது லைன்ஸ் இது வரைகிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். ஒரு ஆர்டிஸ்ட் சொல்லுவார் இல்லையா, நேரா ஒரு கோடு போட இப்படி வர, இல்ல கோடம் போடும்போது இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இந்த எஸ்விஜி ஃபைல்ல இருக்கும். இது என்ன பண்ணுதுன்னா, முக்கால்வாசி நீங்க ஒரு இதே மாதிரி டிசைன் மாதிரியே எனக்கு ஒரு வெப்சைட் டிசைன் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது
ChatGPT வந்து வெப்சைட்டோட டிசைன் ஒரு ஃபோட்டோகிராஃபா பண்ணி கொடுக்கும், இல்ல கூகுள் நானோ பேனரா கொடுக்கும். இவங்க அந்த HTML எழுதிடுவாங்க, அதுலயே அந்த டிசைனை கொண்டு வந்துருவாங்க. நீங்க உங்களுக்கு வேணா அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இதுக்கும் இந்த ஜெமினி கேன்வாஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? கிட்டத்தட்ட எல்லாருமே ஒரே ஆ. இதுக்கு தான் வராங்க. இவங்க வந்து இத ஃபுல்லாவே ஒரு சாஃப்ட்வேர் ப்ராப்ளமா பாக்குறாங்க. அதான் ஃபிக்மாவுக்கு ஒரு காம்படிஷன் அப்படின்னு இது வந்து இவங்க வந்து இத ஃபுல்லாவே விஷுவல் ஸ்டுடியோ கோடு ஒரு சாஃப்ட்வேர் அதான். ஜெனரேஷன்ங்கிற அப்ரோச்ல பாக்குறாங்க. ஃபிக்மா மேக்னு ஒன்னு இருக்கு. ஆ. அந்த ஃபிக்மா மேக்குக்கு டைரக்ட் காம்படிஷனா இருக்கும். இது அப்படிதான் இவங்க இது பண்றாங்க. அதே போல இது இன்னொன்னு பண்ணக்கூடியது பவர் பாயிண்ட்ஸ் ஜெனரேட் பண்ண முடியும் இதால. நீங்க கேட்டீங்கன்னா அது பவர் பாயிண்ட ஜெனரேட் எடிட்டபிள் பவர் பாயிண்டாவே பண்ணி கொடுத்துரும். நான் அன்னைக்கு உதாரணமா எனக்கு வந்து இந்த நம்ம எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் நிறைய பேர் போல் பண்ணியிருக்காங்கிறதுக்கு எனக்கு ஒரு வீடியோ வேணும்னு பார்த்தேன் இன்ஸ்டாகிராம்ல. இது தனித்தனியா 3 இமேஜை வந்து HTML கொடுத்துருச்சு. அந்த HTML ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் கேன்வால ஒட்டி முடிச்சுட்டு இதே அஃப்கோர்ஸ் கோட கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா அதுவே பண்ணி கொடுத்துருக்கோம். இதெல்லாம் இந்த கிளாடோட டிசைன் பண்ணுது. இது வந்து அவங்க சொல்றது வந்து மார்க்அப்ஸ்க்கு அப்ளிகேஷன் மார்க்அப்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. நீங்க ஒரு அப்ளிகேஷன் டிசைனை கொடுத்துட்டு இதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், இது வந்து நான் வயசானவங்களுக்கு எழுதியிருக்கேன், இதே அப்ளிகேஷன்ல சின்ன பசங்களுக்கு எழுதணும் அப்படின்னா அது மாத்தி கொடுத்துரும். அந்த டிசைனே உங்களுக்கு பண்ணி கொடுத்துரும். லுக் அண்ட் ஃபீல் ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாம் ஆமா, அது பண்ணி கொடுக்கும். ஸ்லைட்ஸ் பண்ணி கொடுக்குங்கிறாங்க, டயக்ராம்ஸ் பண்ணி கொடுக்குங்கிறாங்க, ப்ரோட்டோடைப்ஸ் பண்ணி கொடுக்கும், மாதிரிகள் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த டயக்ராம்ஸ்ல அவங்க இன்னும் முக்கியமா சொல்றது, இந்த டயக்ராம்ஸ் வந்து டெக்னிக்கலா அக்யூரேட்டா இருக்கும். முன்னாடி வந்து ஒரு வீட்டோட ஃப்ளோர் பிளானை கொடுத்துட்டு நீங்க இதுக்கு எனக்கு வந்து இன்ஜினியரிங் டயக்ராம் வரைஞ்சு கொடுங்க கொடுக்கும். அந்த மெஷர்மெண்ட்ஸ் வந்து முன்ன பின்ன சில சமயம் ரொம்பவே தப்பா இருக்கும். இவங்க அந்த மெஷர்மெண்ட்ஸ் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறாங்க. இன்னொரு உதாரணம் இவங்க சொல்றாங்க, ஒரு பில்டிங்கோட ஃப்ரண்ட் போட்டோ எடுத்துட்டு அதை கொடுத்தோம்னா அதோட இதை கரெக்டா ஜென்ரேட் பண்ணி 3D வியூ இல்ல, அதோட இன்ஜினியரிங் டயக்ராம் ரிவர்ஸ் டயக்ராம் ஒரு ஃப்ரண்ட் ஒரு பேக் கொடுத்தீங்கன்னா பண்ணி கொடுக்குறதுன்னு. இதே தான் ஓப்பனே வேற மாதிரி சொல்றாங்க. நீங்க இதை கொடுத்து எனக்கு இன்ஜினியரிங் டயக்ராம் என்ன அவங்க இமேஜா ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இவங்க வந்து கோடிங் அப்ரோச்ல போறாங்க, அவங்க அதே ப்ராப்ளம்க்கு வந்து இமேஜ் ஜென்ரேஷன்ல போறாங்க. இதெல்லாம் கிளாடோட புது ஃபீச்சர்ஸ். கண்டிப்பா. இப்ப நம்ம வந்து நம்ம நெய்பருக்கு வருவோம். இவங்களுக்கு வந்து இது எல்லாமே அமெரிக்கன் ஆமா, கம்பெனி. அமெரிக்கா எலான் மஸ்க் இருக்காரு, அவர் அப்புறம் வரும். ஆமா, அது அப்புறம் வருவோம். இப்போ வந்து சைனா இதுக்கு வந்து எப்படி ஒரு பதில் வச்சிருக்கு? ரொம்ப சில மாதங்களாவே வந்து போன வருஷம் ஜனவரியில டீப் சீக் வந்தபோது உலகமே டீப் சீக்கை திரும்பி பார்த்துச்சு. இப்போ கொஞ்சம் மாதங்களா டீப் சீக் பத்தி பேச்சு இல்லை. ஆனா ஏஐ சர்க்கிள்ஸ்ல எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க டீப் சீக் 4ன்னு ஒன்று வரப்போகுது, அது ரொம்ப இனோவேட்டிவா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டாங்க, இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுல முக்கியமா நான் பாக்குறது வந்து இந்த டீப் சீக் 4.0 மாடல் தான் வந்து சைனானாலே ஜியோ பாலிடிக்ஸ் இல்லாம இருக்காது, அவங்களுக்கு அமெரிக்காவுக்கான உரசல்கள் இல்லாம இருக்காது. இவங்க இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட இந்த டீப் சீக் 4.0 மாடல் NVIDIA சிப், அதான் தலை சிறந்த GPU, அதுதான் இன்னைக்கு உலகத்திலேயே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கம்பெனி. அவங்களோட சிப்பை யூஸ் பண்ணாம GPU யூஸ் பண்ணாம அவங்க நாட்டு ஹுவாயோட அசென்ட்னு ஒரு சிப் இருக்கு, அதை யூஸ் பண்ணுது. முதல் முறையா சைனீஸோட இன்பில்ட் அவங்க நேஷனல் GPU-வை பயன்படுத்தி பண்ணுது. இது ஒரு பெரிய விஷயமா எல்லாருமே பாக்குறாங்க. இதனால அமெரிக்கன் டிபெண்டன்சி இருக்காது அப்படின்னு. இதனால இந்த மாடலோட கேப்பபிலிட்டி கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஆனா டீப் சீக் நிறுவனம் வந்து கண்டிப்பா இல்ல, இது தலை சிறந்த மாடல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த முக்கியமான விஷயம், நான் ஃபீச்சர்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி, இது வந்து ஓப்பன் வெயிட்ஸா கொடுக்குறாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பேசின கிளாட் ஆகட்டும், ChatGPT ஆகட்டும், அல்லது பேச போற கிராக் ஆகட்டும், இது எல்லாமே க்ளோஸ் சோர்ஸ். அவங்க சோர்ஸ் கோடையும் நம்ம பார்க்க முடியாது, அவங்களோட வெயிட்ஸையும் நம்ம பார்க்க முடியாது. ஆனா டீப் சீக் வந்து அவங்களோட வெயிட்ஸை வந்து ஓப்பன் வெயிட்ஸா கொடுக்குறாங்க, MIT லைசன்ஸ்ல கொடுக்குறாங்க. விச் மீன்ஸ் நீங்க அதை டவுன்லோட் பண்ண முடியும், நீங்க ரன் பண்ணிக்கலாம். நீங்க உங்க மிஷின்ல அந்த கேப்பபிள் மிஷின் இருந்தா இதை ரன் பண்றது. இது கிட்டத்தட்ட 1.6 ட்ரில்லியன் பேராமீட்டர் மாடல். பணம் இருக்கிறவங்க, தேவை இருக்கிறவங்க ரன் பண்ணலாம். இது ஒரு பல லட்சம் ரூபாய் வேணும் உங்களுக்கு இதுக்கான கணினி வேணும்னா, அதுவே கம்மியா சொல்றேன், கோடிக்கிட்டே போகும். அந்த கம்ப்யூட்டர் இருந்தா தான் நீங்க ரன் பண்ண முடியும். அது இருந்துச்சுன்னா நீங்க வெளியில யாருக்குமே பே பண்ண வேண்டாம், டீப் சீக் நிறுவனத்துக்கும் எதுவும் கொடுக்க வேண்டாம், மாடலை டவுன்லோட் பண்ணி உங்க இடத்துலயே நீங்க ரன் பண்ண முடியும். அது ஒரு முக்கியமான விஷயம். இந்தியா மாதிரியான ஒரு நாடு வேறு நாட்டை டிபெண்ட் பண்ணாம நான் வந்து ஒரு ரன் பண்ணணும் அப்படின்னா இந்த ஓப்பன் வெயிட்ஸ் மாடல், டீப் சீக்னு இல்ல. ஆமா, இன்னைக்கு ஓப்பன் வெயிட்ஸ்ல மாடல்ல பாத்தீங்கன்னாலே சைனீஸ் மாடல் தான் டாப்ல இருக்கு. கூகுளோட ஜெம்மா வந்திருக்கு இப்ப புதுசா, அதுதான் இருக்கிறதுல இன்னைக்கு நான் சைனீஸ்னு பாத்தீங்கன்னா டாப்ல இருக்கிற மாடல். ஓப்பன்ல லாமா கொடுத்துட்டு இருந்தாங்க, அவங்க இப்போ கொஞ்சம் ஸ்லோ ஆயிட்டாங்க, மெட்டா வேற டைரக்ஷன்ல போயிட்டாங்க. இப்போ ஜெம்மா இருக்கு, அது ரீசனிங் மாடல்ல. இன்னைக்கு அமெரிக்கன் மாடல்னு பாத்தீங்கன்னா அதான் ஓப்பன் வெயிட்ஸ்ல இருக்கிறதுல டாப் மாடல். பட் அதை விட சைனீஸ் மாடல் தான் இமேஜ் ஜென்ரேஷன்லாம் வீடியோலாம் பாத்தீங்கன்னா ட்வென்னு அலிபாபாத் இருக்கு,
அவங்கள் தான் டாப்ல இருக்கு. எனிவே கமிங் பேக் டு DeepSeek, இது ஓப்பன் வெயிட்ஸ் மாடல் MIT. இது நீங்க உங்களோட நிறுவனத்துல டவுன்லோட் பண்ணி நீங்க ஃபைன் டியூன் பண்ண முடியும். பிகாஸ் வெயிட்ஸ் கொடுக்குறாங்க. அது ஒரு பெரிய பிளஸ். இது இருக்கிறதுலே இன்னைக்கு ஓப்பன் வெயிட்ஸ்ல பெரிய மாடல் இதான். 1.6 ட்ரில்லியன்ங்கிறது கண்டிப்பா நம்ம பேசின கிளாட் ஓப்பஸ் GPT 5.0 டைரக்டா மேட்ச் ஆகாட்டி கூட கம்பீட் பண்ண முடியும். ரொம்ப க்ளோஸா வருது. அடுத்தது இது ஒரு மிக்சர் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் மாடல் தான். மிக்சர் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ்னா பல மாடல்ஸ் இருக்கும். நீங்க கேட்குற கேள்விக்கு தேவையான மாடல்ஸை தேவையான நேரத்தில் பயன்படுத்தும். அதனால உங்களுக்கான மொத்த மாடலையும் மெமரியில் ஏற்றிட்டு பதில் சொல்லணுங்கிற பிரச்சனை கிடையாது. வேகமாக ரிசல்ட் வரும். லாஸ்ட் வந்து இது 1 மில்லியன் டோக்கன் அப்படிங்கிறாங்க. இந்த 1 மில்லியன் டோக்கன் கேப்பபிலிட்டியில இருக்கிற ஓப்பன் வெயிட்ஸ் மாடல் இது ஒன்று தான். ஜெம்மாவுக்கு கூட இதை விட கம்மியாக தான் பண்ண முடியும். இன்னைக்கு 1 மில்லியன்னா கூகுளோட ஜெமினி மட்டும்தான் அந்த 1 மில்லியன் டோக்கன். டோக்கன்னாக்கா உங்களோட தரவுகளோட அளவுன்னு வச்சுக்கலாம். அது இவ்வளவு பெரிய தரவுகளை நீங்க கொடுத்து பதில் சொல்ல முடியும்னா இன்னைக்கு வந்து கான்டெக்ஸ்ட் அதுதான் வந்து DeepSeekோட இது பத்தி இன்னும் பேப்பர்ஸ் வந்துருச்சு அவங்களது. எல்லாருமே அமெரிக்கா மாடலை பத்தியே பேசிக்கிட்டு இருக்காங்க. DeepSeekஐ பத்தி வரும் நாட்கள்ல இன்னும் பேசுவாங்கன்னு எதிர்பார்க்கிறேன் நான். கண்டிப்பா. இப்ப நம்ம வந்து கடைசியா நம்ம எலான் மஸ்க் அவர் வந்து எப்பவுமே ஒரு கான்ட்ரவர்ஷியலான மனுஷன். இந்த புது மாடல்ல என்ன சொல்றாரு, என்ன கிளைம் பண்றாரு? ஓகே, அவர் வந்து புதுசா வந்து அவர் பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அவரோட இதுல. கிராக் வீடியோ ஜெனரேஷன்ல வந்து நிறைய கண்டென்ட்லாம் என்ன கேட்டாலும் பண்ணிட்டு இருந்துச்சு. ஜெயிலுக்கு போற லெவலுக்கு. ஆமா, அதையெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரெடிட்ல நிறைய பேர் கொலவெறியில இருக்காங்க எலான் மஸ்க் மேல. அந்த கதையை விட்டுருவோம். பட் இந்த வாய்ஸ் API அப்புறமா வந்து அவங்களோட இமேஜின் APIன்னு 2 ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுமே வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்தந்த இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. முக்கியமாக இவங்க என்ன பிச் பண்ணுறாருன்னா, அது நம்ம இன்னொரு வீடியோலாம் பேசினோம். நான் எங்கே வரேன்னு பார்த்தா அவங்களுக்கு புரிஞ்சிடும். அவங்களோட டெஸ்லா கார் இருக்கிற டெஸ்லா காருக்கு பயன்படுத்துகிற விஷன் டெக்னாலஜி இதில் பயன்படுத்துகிறோம். ஸ்டார்லிங்க் பயன்படுத்துகிற ஸ்பேஸ் டெக்னாலஜி அதில் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு தான் அந்த விஷன் APIல சொன்னாரு. ஏன்னு புரிஞ்சிருங்க. ஏன்னா எல்லா கம்பெனியும் சேர்த்துட்டார். கூட்டாஞ்சோரா வந்து தனித்தனியா நஷ்டத்துல இருந்த கம்பெனிலாம் சேர்த்து ப்ராஃபிட்டபிளா இருக்கிற ஸ்பேஸ் கம்பெனியோட சேர்த்துட்டாரு எல்லாத்தையும். அதான் AI வந்து எல்லா இடத்துலயும் ப்ராஃபிட்டபிள் ஆகிற மாதிரி இருக்கு. இவர் மட்டும் லாஸ்ல கொண்டு போய் ஸ்பேஸ்ல சேர்த்து விட்டுருக்காரு. ஆமா, அவரோட ஸ்பேஸ் லிங்க் தான் இன்னைக்கு யுக்ரைன் வார்ல வந்து ரொம்ப முக்கியமா பயன்படுத்துறது. அவங்களோட அந்த ஸ்பேஸ் லிங்க் தான். அதை அவங்கள இன்னைக்கு ப்ராஃபிட்டபிளா இருக்கிறது அவரோட ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனி. டெஸ்லா ப்ராஃபிட்டபிளா இருந்துச்சு. இப்போ டெஸ்லா கொஞ்சம் சிக்கல்ல இருக்கு. ட்விட்டர் என்னைக்குமே சிக்கல்ல தான் இருந்துச்சு. அது XAIன்னு மாத்தின. இப்போ டெஸ்லா எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பெரும் நிறுவனமா ஒரு ஸ்பேஸ் நிறுவனத்தோட எல்லாத்தையும் சேர்த்துட்டார். ஸோ கமிங் பேக், இந்த வாய்ஸ் API மாடல் வந்து இந்த தலை சிறந்த ஸ்பேஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ற AI, தலை சிறந்த டெஸ்லா கார் யூஸ் பண்ற AI எல்லாத்தையும் பயன்படுத்தி பண்ணுது. இதுதான் இருக்கிறதுலே இது வாய்ஸ் APIன்னு உடனே புரிஞ்சிருக்கும். நம்ம பேசுறத வந்து டெக்ஸ்டா மாத்தி கொடுக்கறது, வரிகளா கொடுத்தா அது பேச்சா ஒலியா மாத்தி கொடுக்கறது. வரி டு ஒலி, ஒலி டு வரி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இதை பண்ணக்கூடிய மாடல் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 100 மொழிகள் பேசும் அப்படிங்கிறார். ஆனா 20 மொழிகள் தான் அவங்க அஃபிஷியலா சொல்றாங்க. பேசாதுன்னு சொல்ல வரல, 100 மொழிகள் பேசும், புரிஞ்சுக்கும். 20 தான் நாங்கள் டெஸ்ட் பண்ணியிருக்கோம்னு எடுத்துக்கலாம். இந்திய மொழிகள்ல குறிப்பா நான் பார்த்த வரைக்கும் பெங்காலியும் ஹிந்தியும் தான் இருக்கு. தமிழ் இது வரைக்கும் வரல, வரும்னு நினைக்கிறேன். தமிழ் பயன்படுத்த ஒரு அளவுக்கு சொல்லுன்னு எதிர்பார்க்கிறேன். நான் டைரக்டா ட்ரை பண்ணி பார்க்கல. பட் அவங்க அஃபிஷியலா சொல்றது பெங்காலியும் ஹிந்தியும் மட்டும்தான். இதை இவங்க முக்கியமா இந்த மாடல்ஸ்ல சொல்றது ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்கா நாங்க இந்த வாய்ஸ் API பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவங்க உதாரணமா எதுக்கு சொல்றாங்கன்னா, நீங்க இதை கஸ்டமர் சப்போர்ட்ல பயன்படுத்துறீங்கன்னா, BPO மாதிரி ஜாப்ல பயன்படுத்துறீங்கன்னா, ரியல் எஸ்டேட்ல கூப்பிட்டு ஒரு கஸ்டமர் பேசுற மொழிகள் வார்த்தைகளுக்கும், ஒரு கார் கம்பெனில பேசுற மொழிக்கும், ஒரு மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில பேசுற மொழியும் ABCன்னு ஒரு டேர்ம் சொன்னாங்கன்னா அது வந்து ஜூஸா இருக்கும். நீங்க சினிமா தியேட்டருக்கு போனீங்கன்னா ABCங்கிறது ஒரு ஜூஸ். இதே மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில அதுக்கு வேற ஒரு அர்த்தம் இருக்கலாம். அந்த இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும் அப்படிங்கிறது. மாடலுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தா அது குழம்பிடும். அதனால வந்து இவங்க வந்து மெடிக்கலுக்காக ஸ்பெசிஃபிக்கா ஒரு மாடல் நாங்க இந்த வாய்ஸ் APIலே கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் அவங்க லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரியல் எஸ்டேட் பண்ணியிருக்காங்க, அதே போல கஸ்டமர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மெடிக்கல்ல வந்து SOC 2 IPA இதெல்லாம் US கவர்மெண்டோட ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறாங்க. யூரோப்போட GDPR அதுவும் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா அவர் எங்க போறாருன்னா, என்டர்பிரைஸ் கவர்மெண்ட்ஸ்க்கு டைரக்டா எடுத்துட்டு போகணும் இந்த மாடலை. அவர் அந்த லைன்ல போறார். கன்சியூமர்ல இருந்து மாறி இவங்கெல்லாம் கன்சியூமர்ல இது பண்ணிட்டு இருக்காங்க. கன்சியூமர்ல இருந்து மாறி வேற ரூட்ல ஒரு ஏரியாவை எடுத்துட்டு அங்க போய்கிட்டு அங்க ஸ்பெஷலைஸ் பண்ணா இங்க நீங்க சொல்ற இந்த விஷயங்கள்லாம் வந்து ஏற்கனவே கோவொர்க்ல பிளகின்ஸா
இப்ப லீகலுக்கு ஒரு பிளக்இன் இந்த மாதிரி ஆமா. பட் பிளக்இன்னா பண்றதை விட இது கோர் மாடலே அதுக்காக தயாரிக்கும் போது அதுல கோருக்குள்ள வாய்ஸ் கிடையாது. இது வந்து வாய்ஸ்க்காக ஸ்பெசிஃபிக்கா பண்ணியிருக்காங்க. அந்த மெத்தட் வந்து அதுதான் ஆமா. இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்கா கொடுக்கும். எல்லாருமே அப்படிதான் போறாங்க. எல்லாமே சாஃப்ட்வேரே வந்து இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்கா போகும்போது தான் அதுக்கான ரெவென்யூ உங்களுக்கு வரும். நீங்க உட்கார்ந்து ஃபைன் டியூன் பண்ணணும்னு இல்லாம ஆமா, இப்ப வந்து there is a frontier மாடல் பேஸ் மாடல் அதுக்கு மேல இண்டஸ்ட்ரிக்கு இவங்க ஒரு விஷயம் கொடுத்துருவாங்க. கரெக்ட். அப்புறம் உங்க கம்பெனியோட டேட்டா வச்சு நீங்க ஃபைன் டியூன் ஆமா. பண்ணிக்கலாம். அந்த ரெகுலேஷன்ஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இப்போ மெடிக்கல்னா நம்ம யாருமே திடீர்னு சாஃப்ட்வேர் எழுதி மெடிக்கலுக்கு கொடுக்க முடியாது. அந்த என்டையர் ஸ்டாக் வந்து அப்ரூவ் ஆகணும். இவர் வந்து இந்த சாக் கம்ப்ளைண்ட் இப்பாங்கும் போது அந்த அப்ரூவல் எல்லாம் வாங்கியிருப்பாங்க. அது வந்து இந்த வாய்ஸ்க்கு மட்டுமா இல்ல ஜெனரலாவே கிராக்குக்கு பண்ணிருக்காங்க? வாய்ஸ் ஏபிஐக்கு தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. புதுசா வர கிராக்குக்கும் நான் எதிர்பார்க்கிறேன் இதே மாதிரி மாடல்ல போவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். இமேஜினும் பண்ணியிருக்காங்க. இமேஜின்ங்கிறது அவங்களோட இமேஜ் ஜெனரேஷன் மாடல். அவங்களும் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக தான் எடுத்துட்டு போயிருக்காங்க அதையும். ஸோ இதுதான் 4 மாடல். இதுல இமேஜின் வீடியோவும் பண்ணுமா? அந்த வீடியோல தான் நம்ம பேசின அந்த அவர் திடீர்னு நிறுத்திட்டாரு, ரொம்ப ரசிக்கக்கூடிய வீடியோ எல்லாம் பண்றது நிறுத்திட்டாரு அப்படிங்கிறது. இவங்க என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா கூகுளோட லேட்டஸ்ட் வியோ 3.1ங்கிற மாடல், சைனாவோட சோரான்னு ஒரு மாடல் இருக்கு. வீடியோ ஜென்ரேஷன்ல அதான் டாப்ல இருக்கு, சோரா 2 ப்ரோ அப்படின்னு. இது ரெண்டுத்தை விட நாங்க பெட்டர் அப்படிங்கிறாங்க. பயன்படுத்தி பார்த்தாதான் அது தெரியும். கண்டிப்பா. அப்போ உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. அடுத்த ஒரு 2 வாரத்துக்கு நிறைய வேலை இருக்கு, நிறைய செலவும் இருக்கு போல. ஆமா, நிச்சயம் டோக்கன் வாங்கியே டோக்கன் வாங்கி ஏழையானவர்கள் அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் தான் நமக்கு. ஆனா வந்து இதை பயன்படுத்தும் போது அதனுடைய பயன்பாடுகள் அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் வந்து ஒரு இது பாத்தீங்கன்னா எல்லாருமே இப்போ வந்து ஒரு இடத்துல கன்வர்ஜ் ஆறாங்க. நம்ம இன்னைக்கு பேசினதுலயே பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஏஜென்ட்ஸ் அதுக்கு எஃபிஷியன்ட்டா எப்படி பண்றது, டோக்கன் எஃபிஷியன்ட்டா எப்படி பண்றது, சிப் எஃபிஷியன்ட்டா எப்படி இருக்கு, போக தங்களுடைய மாடலை ஒரு துறைக்கோ இல்ல ஒரு இண்டஸ்ட்ரிக்கோ எப்படி பேக்கேஜ் பண்றது. அதாவது இது வரைக்கும் கடந்த 3 வருஷமா பாத்தீங்கன்னா எல்லா மாடல் எல்லா கம்பெனியுமே வந்து போட்டு செலவு பண்ணிட்டு இருந்தாங்க, ஃப்ரீயா கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த ஃப்ரீயா கொடுக்குற டைம்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நிறைய ஐ கேண்டி பண்ண பாத்துட்டு இருந்தாங்க. ஆமா, இப்ப பாருங்க எலான் மஸ்கே வந்து இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்கா நான் ரெகுலேஷன் ஃபாலோ பண்றேங்கிற, ரெகுலேஷன் பண்ண மாட்டேன்னு சொன்னவர் அவரு. அவர் ரெகுலேஷன் நான் ஃபாலோ பண்றேன்னு போறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், சைனா வந்து கிட்டக்க வருதுங்கிறாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் கேட்ச் அப் பண்ணிட்டாங்கன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இன்னும் நிறைய செய்திகள் இதுல இருந்து வரும்னு நினைக்கிறேன். அடுத்த செய்திகள்ல அதை கவர் பண்ணுவோம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.